பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் என்ன விஷயம் மயில, நீ ஏதோ கேட்க வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்கே, சொல்லுப்பா மயிலன்றாங்க. மாமா, நீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈவனா நடந்துட்டு இருக்கீங்களா, நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டதும் உடனே கோமதி, என்ன மயில என்ன பேசிட்டு இருக்க, வார்த்தையெல்லாம் ரொம்பவே தடலுத, என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்க, அத்தை நான் பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. உடனே சரவணன் என் அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஐட்டம், எதுக்காக நீ அப்பாவை எதிர்த்து பேசுற சொல்லிட்டீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்ன்றது எனக்கு நல்லா தெரியுது மாமா, நீங்களும் நியாயத்தை கேட்க மாட்டேன்றீங்க, கேட்க வர என்னையும் தடுத்தா அப்ப நியாயத்தை எப்படிதான் மாமாவுக்கு புரிய வைக்கிறது, இங்க பாருங்க யாரும் எதுவும் பேசாதீங்க, மயிலு ஏதோ சொல்ல வரா, என்ன விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன், நீ அமைதியா இரு கோமதின்னு சொல்லிட்டு கோமதியை அமைதியாக்கிட்டாங்க. உடனே கோமதி கிட்ட பாண்டியன் அவ என்ன பேசணும்னு நினைக்கிறாலும் பேசட்டும், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னதும், சரிங்க மாமா நீங்க பேசுறத நானும் ஏத்துக்கிறேன், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றேன், நீங்க எதுக்காக எங்களுக்கு மட்டும் பாரபட்சம் பாக்குறீங்க, என்னப்பா சொல்றேன், நான் என்ன பாரபட்சம் பாக்குறேன், ஆமா கதிர் பணம் சம்பாரிச்சிட்டு வந்தா அதை அவனே வச்சுக்கணும், அதே மாதிரி செந்தில் தம்பிக்கு பணம் எடுத்துட்டு வந்தாலும் அது அவங்க பணம், ஆனா என் புருஷன் இவ்வளவு நல்லா வேலைக்கு போனாரே அவர் சம்பாரிச்ச பணம் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே சரவணன் என் அப்பாவுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அதை கேட்க நீ யாரடின்னு சொல்லி சரவணன் மயில கண்ணத்திலே பலார்னு அறையிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.